வணக்கம். நீங்கள் எண்ணிக்கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பாதிப்பு. மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி பதவியேற்பு. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரியை இலங்கை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் அரசு ஆயுர்வேத வைத்திய சங்கம் ஆகியனவும் ஆதரவு வழங்கியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அரசு வைத்தியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். அரசு வைத்திய அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தேசிய வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு மாத்திரம் இயங்கியதுடன் ஏனைய சேவைகள் தடைப்பட்டிருந்தன. இதனால் வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 12 மணிக்கு தான் எடுக்கிறேன்னு சொன்னது என்னன்னு தெரியல. நாங்க இப்ப திரும்ப போறோம்டா பஸ் காசு செலவழிச்சு வருத்த நோய்க்காக நாங்க அங்க தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். திரும்ப போறோம்டா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். தூர தேசத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இப்ப மருந்தெடுத்து இதாகுமாங்கிறது தெரியல. பிரச்சனைன்னு சொல்லி வரோம். பிரச்சனை டாக்டர் வரோம். ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சீரியஸா ஒரு ஆள் வந்து சொல்லிக்கல. சரி இந்த ஸ்ட்ரைக் நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னா சீரியஸா வந்தால் அந்த இறந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் வந்து கடவுள்னு சொல்லி டாக்டர் மாதிரி நம்பி வரைக்கும் அவையில இப்படி நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் நாங்கள் பார்க்க மாட்டோம், வருத்தம் துன்பம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னானே இங்க அது வந்து அப்படி சொல்லி முடியாது. ஆனா பாதிக்கப்படுறது கடைசியா அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுது. நாங்கள் கொக்குலாயிலேருந்து வந்து காலம்புரையிலேருந்து இவ்வளோ நேரம் மருந்துக்கு காவல் இருக்கிறோம். இங்கே டாக்டர்கள் ஒரு தரம் இல்லை. 12 மணிக்கு தான் மருந்து தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக காவல் இருக்கிறோம். நாங்கள் அரசு அதிகாரி நீங்கள் கூட்டு சேர்ந்து கதைச்சி முடிவெடுக்கிறத விட்டு எங்களை 12 மணி மட்டும் நாங்கள் இப்போ பசியோட காவல் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கணும் தாங்க. நோயாளரை காக்க வைக்கிறது சரியில்லை தானே. இதுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு 12 மணிக்காவது மருந்தை தந்து விட சொல்லி கேட்கிறோம். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட அரசு வைத்திய தொழிற்சங்க நடவடிக்கையினால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு மாத்திரம் செயற்படவில்லை எனவும் மற்ற சேவைகள் அனைத்தும் வழமை போன்று இடம்பெற்றதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். மறைச்சிருக்காங்க. இப்படி வருத்தக்காரர்கள் இதால நிறைய பாதிப்பு அடைகிறாங்க. நிறைய ஜனம் வந்து இருந்தது. இப்போ எல்லாரும் வந்து மன வருத்தத்தோட அறுவாக்கு ஜனம் போயிட்டுது. நாங்கள் என்ன செய்யறாண்டு பாதிக்கு போவோம் வந்து நாங்கள் இருக்கிறோம். இப்படியான வருத்த குடும்பத்தில் வந்து ஜனங்கள் கஷ்டப்படுது. நாங்கள் வந்து களுவாஞ்சியிலிருந்து வந்து நாங்கள் இங்கே ஸ்ட்ரைக் நடக்கிறா சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால எங்களுக்கு சௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறதால காத்தாங்குடி இருந்து நாங்கள் வந்து மருந்து எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைக் அன்றைக்கி சொல்கிறா நாங்கள் 1 மணி மட்டும் காத்துட்டு சின்ன பிள்ளைய கொண்டு வந்திருக்கோம். அனைத்து மக்களும் திரும்பி தேதி போகிற ஆயிடுச்சு. இப்படி ஸ்ட்ரைக் பண்ணால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை நாங்கள் அன்றாடம் தொழிற்செஞ்சு வாழ்கிறோம். நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை ஆதர வைத்தியசாலை மற்றும் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுகள் இயங்கவில்லை. இதனால் பொத்துவில் மற்றும் மண்டூர் போன்ற தூர இடங்களில் வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். மருந்து எடுக்கிறதுக்கு டாக்டர்மார் இல்லாதபடியா எங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கு. 2 மைலுக்கு அங்கால இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்க வந்த இந்த டாக்டர்மார் ஒருவரும் இல்லை. எங்களுக்கு பெருஞ்சிதமாக இருக்கு. திரும்பி போகலையே ஆட்டோ பிடிச்சி போகணும். காசும் வசதி இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல மருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லைனா பொத்தியிலிருந்து மிக கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் டாக்டர்மார் இஷ்டக்குன்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இந்த டாக்டர்ஸ்மார் மனசு வச்சு அவங்களோட சில பிரச்சனைகளை அவங்களோட இதுகளோட கதைச்சிக்கிட்டு நோயாளிகளுக்கு ஒரு விமர்சனமான இதுகளை தந்தாங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்க மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். 5-6 மைல் தூரத்திலிருந்து மடுவத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்.
ஒரு நோயாளி அவசரமான பெரிய ஒரு நோயாளி வீட்டை வச்சிருக்கிற அமைச்சை கொண்டு வந்து இங்கே டாக்டர் மாதிரி யாருமே கிடையாது. இப்போ இந்த ஆளை வச்சுக்கிட்டு இப்போ நான் போலியில் இருக்கி என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கேன். புத்தளம் மாவட்ட வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய சேவைகள் செயற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். செக் எங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்த பிறகு தான் விளங்கும். அதான் 12 மணி அப்புறம் சொல்றாங்க. அது சரி வருமோ தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாங்க 1 மணிக்கு தான் சரியா வருமாண்டு. நான் கல்பிலேருந்து வந்தேன். நான் அங்கேருந்து வெளியிட்டு 6 மணிக்கு. இவன் நேரம் இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் இருக்கிறோம் வந்து. நான் இப்போ 12 மணி மட்டும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி நாங்கள் நோயாளிகள் இல்லாமல் இல்லை. அது அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை முடிவு உண்டு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றியளித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் டாக்டர் நலிந்த ஹேரத் தெரிவித்தார். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக வைத்திய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் தெரிவித்தார். மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக பொருளியல் நிபுணரான கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி இன்று காலை ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமியை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிப்பதற்கு கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி தீர்மானித்தார். கொழும்பு ராயல் கல்லூரியின் பழைய மாணவரான இந்திரஜித் குமாரசுவாமி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பட்டதாரியும் ஆவார். இந்திரஜித் குமாரசுவாமி சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தார். 1973 ஆண்டில் இலங்கை மத்திய வங்கியில் இணைந்த குமாரசுவாமி 1989 ஆண்டு வரை அங்கு பொருளியல் ஆய்வு பிரிவிலும் வங்கிகள் கண்காணிப்பு பிரிவிலும் பணியாற்றினார். அதன் பின்னர் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சில் சேவையாற்றிய கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி 1990 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை பொதுநலவாய நாடுகளின் செயலகத்தில் உயர்மட்ட பதவிகளை வகித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் கம்புருகம்புவ கோட்டவில பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு தொகுதி இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. விளையாட்டரங்கு, விளையாட்டு தொகுதி, நீச்சல் தடாகம் மற்றும் உலக விளையாட்டரங்கு ஆகியன ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டன. அதனையடுத்து ஜனாதிபதி மாத்தறை கலால்வரி அலுவலகத்தினை திறந்து வைத்தார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 34 தமிழக மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள 95 தமிழக படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதத்தின் மூலம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் தமது பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிக்கும் சந்தர்ப்பங்களில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது மிகவும் கவலை அளிக்கும் பிரச்சினையாகும் என ஜெயலலிதா ஜெயராம் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை காக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசை தாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் இலங்கை படையின் தொடர் நடவடிக்கையினால் மீனவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நீடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மீனவர்களின் ஒரே வாழ்வாதாரமான படகுகளை விடுவிப்பதில்லை என்ற இலங்கை அரசின் யுக்தி நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளதாகவும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பிரதமர் நேரடியாக தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள 34 தமிழக மீனவர்களையும் அந்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள 95 தமிழக மீன்பிடி படகுகளையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மீனவர் விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் அக்கறை செலுத்தவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார்.
பண்டூஸ்னுவர தெமட்ட பகுதியில் நுழைந்த யானை கூட்டத்தினை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நேற்று விரட்டினர். நேற்றிரவு வரை யானைகளை துரத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு முதலைக்குடா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீநேசன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். கடந்த 3 தினங்களாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 126 சுற்றுலருக்கான வெற்றிடங்கள் இருந்தும் இதுவரை எந்த தமிழரும் அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நியமனம் செய்யப்படவில்லை. மத்திய அரசாங்கத்தின் கவனங்கரங்கூட்ட செயல்பாடு காரணமாக கடந்த 3 தினங்களாக பெரும்பான்மையான இனத்தைச் சேர்ந்தவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 30 பேரில் ஒரு தமிழர்கள், 2 முஸ்லிம்கள், 27 பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள். மத்திய அரசாங்கத்தின் இந்த போக்கு என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் இல்லையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையில் 120 சிற்றூழியர்களுக்கான நியமனங்கள் இருக்கின்றது என்றால் அந்த நியமனங்களுக்கு உரியவர்களை நியமிக்காமல் ஏனைய பெரும்பான்மை மக்கள் வாழுகின்ற மாவட்டத்திலிருந்து அந்த 120 சிற்றூழியர்களையும் இடமாற்றம் செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வெற்றிடத்தை அடைத்துவிட்டு அந்த வெற்றிடங்களை பெரும்பான்மை இன மக்கள் வாழுகின்ற அந்த மாவட்டங்களில் செயற்கையாக உருவாக்கிவிட்டு அந்த இடங்களுக்கு நியமனங்களை கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு விசமத்தனமான ஒரு நுட்பத்தினை இந்த நல்லாட்சி அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது என்ற வகையில் பார்க்கின்ற போது இந்த நல்லாட்சி அரசாங்கம் தொழில் வழங்குகின்ற தர்மத்தில் மிகவும் விசமத்தனமாக கடந்த கால ஆட்சியில் நடாத்தப்பட்ட உத்திகளையே பின்பற்றுகின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.